பல ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேம் நகரம் இடிந்து அதன் சுவர்கள் முறிந்து கிடந்தன. தேவனுடைய ஜனங்கள் பாபிலோனில் சிறையில் இருந்தனர். அந்த நாட்களில் நேகேமியா என்ற தேவனுடைய நல்ல மனிதன் பாபிலோன் ராஜாவுக்கு உணவு பரிமாறும் வேலை செய்து கொண்டிருந்தார். ஒருநாள் எருசலேமிலிருந்து சிலர் வந்து, எருசலேமின் சுவர்கள் இடிந்து கிடக்கின்றன, கதவுகள் எரிக்கப்பட்டுள்ளன, மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று கூறினர். இதை கேட்ட நேகேமியா மிகவும் துக்கமடைந்து பல நாட்கள் நோன்பு ஜெபம் செய்தார். கர்த்தரே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் நகரத்தை மீண்டும் கட்ட உதவி செய்யும் என்று அவர் தேவனை நோக்கி மனமார ஜெபித்தார். ஒருநாள் நேகேமியாவை ராஜா பார்த்து, நீ ஏன் இப்படி கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டார். நேகேமியா எருசலேமின் நிலையை ராஜாவிடம் கூறினார். ராஜா அவருக்கு எருசலேமுக்கு திரும்பி சுவர்களை மீண்டும் கட்ட அனுமதி அளித்தார். பயணிக்க கடிதங்களையும் கட்டிடப் பொருட்களையும் அவர் கொடுத்தார். நேகேமியா எருசலேமுக்கு வந்து இரவு நேரத்தில் நகரத்தைச் சுற்றி பார்த்தார். சுவர்கள் இடிந்து கிடப்பதை அவர் கண்டார். பின்னர் மக்கள் அனைவரையும் கூடி, வாருங்கள், நாம் தேவனுடைய நகரத்தை மீண்டும் கட்டுவோம் என்றார். மக்கள் உற்சாகமாக, நாம் எழுந்து கட்டுவோம் என்று சொன்னார்கள். எருசலேமின் சுவர்களை பல குழுக்களாக பிரிந்து மக்கள் கட்ட ஆரம்பித்தார்கள். ஆசாரியர்கள், சாதாரண மக்கள், குடும்பங்கள் அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகளை உற்சாகத்துடன் கட்டினர். தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். சுவர்கள் மீண்டும் எழுப்பப்பட்டன. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, பிரார்த்தனை செய்தால் தேவன் வழி காட்டுவார். அனைவரும் சேர்ந்து உழைத்தால் பெரிய காரியங்களையும் செய்ய முடியும். தேவனுடைய நகரத்தையும் அவருடைய வேலையையும் நேசிக்க வேண்டும் என்பதே.